திருமணத்துக்கு பின் ஆண் பெண் நட்பு. புதிதாக திருமணமாகி 3 மாதங்கள் நிறைவடைந்த புதுப்பெண் தமிழ் அருவி தன் கணவன் சத்தியசீலனின் கைபேசியின் அழைப்பை கேட்டு துள்ளி குதித்து ஓடி வந்து அதை காதில் வைத்தாள். மறுமுனையிலிருந்து சத்தியசீலன் மிக அன்பாக தன் ஆசை மனைவியிடம், ஏ தமிழ், இன்று சாயங்காலம் நான் வரும்பொழுது என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேம்மா. இன்றைய டின்னர் அசைவ உணவாகவும் விருந்து பலமாகவும் இருக்கணும் என சொல்லி வைத்தான். சிற்றூரில் பிறந்து வளர்ந்த தமிழ் அருவிக்கு இவை எல்லாம் புதிதே. இருப்பினும் தன் கனவின் விருப்பத்திற்காக விதவிதமான அசைவத்தில் பறப்பதையும் ஊர்வதையும் சமைத்து அசத்தினாள். மன நிறைவுடன் வந்து அமர்ந்த தமிழுக்கு கணவனின் அழைப்பு மணி சத்தம் கேட்கவே மிகுந்த ஆர்வத்துடன் தன் கணவனின் நண்பனை வரவேற்க வாசல் கதவினை திறந்தாள். அங்கே காத்திருந்தது அவளுக்கு பெரும் அதிர்ச்சி ஒன்று. யார் இவள்? இத்தனை அழகியா தன் கணவருடன்? சினிமா நடிகை போல் தோற்றமளிக்கும் இவள் தன் கணவருடன் வந்திருக்கிறாளே என மனதிற்குள் 1000 கேள்விகளுடன் ஐயமும் எழ அதிர்ந்து நின்ற மனைவியை கண்ட சத்தியசீலன், ஏ தமிழ், என்ன அப்படி திகைத்து போய் நின்று விட்டாய்? நான் சொன்ன ஃப்ரெண்டு இவளே தான். பேரு நர்மதா. எங்கள் நட்பு சாதாரண நட்பல்ல, பாலிய நட்பு, கல்லூரி நட்பு, காலங்கள் கடந்து வரும் நட்பு. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நம் திருமணத்துக்கு இவளால் வர முடியவில்லை. அன்றுதான் இவளை பெண் பார்க்கும் மாப்பிள்ளை வீட்டாரின் வருகை என்று சொன்னான். அன்று இரவு சாப்பாட்டு மேஜையில் ஒலித்த நண்பர்களின் சிரிப்பு சத்தம் இவளுக்கு காதில் ஏதோ எண்ணெயை காய்ச்சி ஊற்றியல் போல் எரிந்தது. நாகரிகம் என்று போர்வையை சுற்றி கொண்டிருக்கும் அந்த பேர் அழகியுடன் பழகும் தன் கணவருக்கு நாட்டுப்புறத்திலிருந்து வந்திருக்கும் கோணிப்பையினை போன்ற தன்னை எப்படி பிடிக்கும் என்ற கேள்வி மீண்டும் மீண்டும் தமிழின் மனதில் எழுது கொண்டே இருந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாற்போல் அன்றைய இரவு கணவரின் பேச்சு அவளுக்கு மிகுந்த ஆறுதல் அளித்தது. ஏ தமிழ், எங்கள் நட்பு சாதாரண நட்பு அல்ல, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உயிரையும் கொடுக்கும் நட்பு. அது வெறும் நட்பு மட்டுமே. ஆனால் அதற்கு மேல் உன்னை நான் நேசிக்கிறேன். என் இதயத்தில் உன்னை பூட்டி வைத்து இருக்கிறேன். நீ என் அன்பு மனைவி. மற்றவர்களைப் போல் எங்கள் நட்பை கொச்சைப்படுத்தி பார்க்காது. என்னை நீ புரிந்து கொள்வாய் என நினைக்கிறேன் என்றான். மனதிற்குள் 1000 சந்தேகங்கள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாது மனதிற்குள்ளே தன் கவலைகளை புதைத்து வைத்து புதைந்தாள் தமிழ் அருவி. மாதங்கள் நகர்ந்தன. திடீரென மனைவியின் ஊரிலிருந்து வேலை தேடி வந்த வாலிபனின் தமிழ் இனியன் வருகை. மனைவியின் முகத்தில் சிரிப்போ மத்தாப்பாய் சிதற சத்தியசீலனுக்கு அதை ஏற்க முடியவில்லை. எங்கிருந்து வந்தது அவனுக்கு அத்தனை பொறாமை? இங்கே பாருங்க, அங்கே எங்கள் ஊரில் எங்கே போனான்னு இவனை தான் நான் துணைக்கு கூட்டிகிட்டு போவேன். இவன் பக்கத்து வீட்டு பையன் தமிழ் இனியன். எங்கள் பேரில் கூட எத்தனை ஒற்றுமை இருக்குது பார்த்தீங்களா? எங்களுடைய இனப்பிரியாத தோழமை பற்றி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது என வாய் விடாது பேசிக்கொண்டே இருந்தாள் தமிழ். நீ எங்கே போனாலும் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே, எதற்காக இந்த பயலோடு ஊரை சுற்றினாய் என்ற கணவனின் வார்த்தை பட்டாசை வெடித்து சிதறி ஒவ்வொரு வார்த்தையும் அவள் இதயத்தை சுட்டது. மறுநாள் பக்கத்து வீட்டிலிருந்து ஓடி வந்த 2 சிறு பிள்ளைய சத்தியசீலனை பார்த்து, அங்கிள், இவன் என் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் எப்பொழுதுமே ஒன்றா தான் இருப்போம். பெரியவங்க போடுற சண்டையில் எங்களை சேர விட மாட்டாங்க. என்னை அவளோட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது பையன் கூட போய் விளையாடு, எப்போ பாரு ஏன் அந்த பொண்ணு கூடவே ஏன் சுற்றுறான்னு அம்மா திட்டுறாங்க. நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறது தப்பா அங்கிள் என்று அந்த 10 வயது பையன் சொல்லவும் யாரோ தன்னை ஓங்கி அரைந்தது போல் தோன்றியது சத்தியசீலனுக்கு. அவனது கேள்விக்கு பதிலாக சத்தியசீலன் தன் மனைவியை பார்த்து, நட்பு என்பது எல்லோருக்கும் ஒன்று தான். தங்களின் எல்லை மீறாத வரை ஆண் பெண் நட்பு என்பதில் என்றுமே தவறில்லை. அதை புரிந்து கொள்ள இந்த சமுதாயம் மறுக்கிறது. சின்ன பிள்ளையிலிருந்து நட்பாக பழகிட்டு வரும் ஒரு ஆணையும் பெண்ணையும் நம் சமுதாயம் சந்தேகம் என்ற சாட்டையை கொண்டு அடித்து வார்த்தையின் வழியால் துடிக்க துடிக்க செய்த பின் அவர்களை பிரித்து வைக்கிறது என சொல்லி மனைவியை அன்புடன் பார்த்தான். அவன் பார்வை என்னை மன்னித்து விடு என சொல்லாமல் சொல்லியது. கைபேசி மணி அடிக்க மறுமுனையில் அவனது பெண் துளி, டே சத்யா, ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனிமே எனக்கு ஃபோன் செய்யாத. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. வெளிநாட்டு மாப்பிள்ளை, நல்ல வசதி. அவர் ஒரே ஒரு கண்டிஷன், நம்மளுடைய நட்பு தொடரக்கூடாது என்பது மட்டும்தான். என் திருமணத்திற்கு நீயே தடையாக்கி விடக்கூடாது. மன்னிச்சிடு சொல்லி ஃபோனே வைத்தாள். அதிர்ச்சியில் உறைந்தான் சத்தியசீலன். அதே சமயம் உள்ளே மனைவி தன் நண்பன் தமிழ் இனியனிடம், டே இனியா, நீ
வேறு எங்கேயாவது போய் தங்கிக்க. உன்னால் எங்கள் வாழ்க்கையில் விரிசல் வந்து விடக்கூடாது என சொல்வது காதில் வந்தது தமிழ் இனியனுக்கு. காலங்கள் என்னதான் மாறினாலும் ஆண் பெண் நட்பிற்கு என்றுமே உண்டு அடைக்கும் தாள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.